அப்படியே என்னுடைய கடலூரை ஞாபகப்படுத்துறது. அந்த வகையில் ரொம்ப நேட்டிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்க இந்த நெய்தல் அப்படின்னாலே கனிமொழி அம்மா அவங்களுடைய ஞாபகம் வருது எனக்கு. இந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த விழாவுக்கு என்னை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்க முக்கிய பிரமுகர் எல்லோருக்கும், மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த வணக்கம் சொல்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். இதுவே யார் யார் எங்கே விடாமல் என்ன ஆர்டரில் சொல்லணும்னு அதுவே நமக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது. யூடியூப்பில் ஓப்பன் பண்ணோமா, ஒரே ஒரு கேமரா வச்சோமா, தனியாக நம்மமான ரூமில் பேசணுமா அப்படின்னு இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு எல்லாருனோடையும் பேசுகிறது அப்படிங்கிறது இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் பேச்சில் பிழைகள் இருந்தால் முன்ன பின்ன அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோனில் இந்த மாதிரி ஒரு எனக்கு இந்த இதில் ட்ரூ காலர்லாம் வராது. யார் ஃபோன் பண்ணுறாங்க தெரியல. டக்குன்னு கால் வந்தோடனே இந்த மாதிரி சார் டேரெக்டாக பேசணும் என்னால் நம்ப முடியல. யாரோ ப்ராங்க் காலா அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராங்க் கால்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி தூத்துக்குடி கலெக்டரை பேசுகிறாருன்னொன்னே என்னால் நம்ப முடியல. அப்படி பேசும்போது இந்த மாதிரி விழா இருக்குது பேசணும்னு சொன்னோடனே வேறு வழியில் டக்குன்னு ஒத்துக்கிட்டேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன டாபிக் என்ன பேசலாம் அப்படின்னும்போது இமீடியட்டாக ஸ்பாட்லேயே நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கிறதால புத்தக திருவிழா, உலகை மாற்றிய புத்தகங்கள் அப்படின்னு அப்போவே சொல்லியாச்சு. எதுவுமே யோசனை இல்லாமல் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு இருந்தபோது திடீர்னு இந்த சொன்ன ஒரு 2-3 நாள் கழித்து நான் யூடியூப்பில் வேறு ஏதோ வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தா உலகை மாற்றிய புத்தகங்கள்னு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசின ஒரு உரை இருக்குது. அப்போ தான் நான் அதை கவனித்தேன். அப்புறம் சரி ஓகே, நம்ம ஒரு அறிவியல் யூடியூபர், அறிவியல் சார்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய கேட்டகரி இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. ஆனால் அறிவியல் தமிழில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான யூடியூப் சேனல்ஸ்க்கு ரொம்ப குறைவான பீப்புள் தான் பேசுகிறாங்க. அறிவியல் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதை வெறுத்து ஒதுக்குவதுக்கோ இல்லை பயப்படுறதுக்கோ அலர்ஜியான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிறதே நானே யூடியூப்க்கு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் சயின்ஸை கற்றுக்கிட்டுலாம் இங்கே வரல. நான் நிறைய வீடியோஸ் போட்டேன். அதில் சயின்ஸ் வீடியோஸ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நிறைய பேர் பார்த்தாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் நான் திரும்ப தொடர்ந்து போட ஆரம்பித்தேன். அப்போ இந்த அறிவியல் அப்படிங்கிறது அப்படின்னு வரும்போது இப்போ நான் யோசித்தேன், சரி ஓகே, இங்கே பேசும்போது உலகை மாற்றிய புத்தகங்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக உலகை மாற்றிய அறிவியல் புத்தகங்கள் அப்படின்னு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேர் வரலாற்று சார்ந்து, சமூகம் சார்ந்து நிறைய புத்தகங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அறிவியல் புத்தகங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த உலகம் என்ன மாற்றுச்சு அப்படின்னு நான் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால அந்த டாப்பிக்கில் இப்போ நான் பேசுகிறேன். அறிவியல் எப்படி உலகை மாற்றியது, அறிவியலுக்கு முன் அறிவியலுக்கு பின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது சுமார் எவ்வளோ வருஷங்களாக இருந்திருக்கு, எப்போ இருந்திருக்கு அப்படின்னா அதுக்குன்னு சரியான ஒரு நேரம் கிடையாது. 70,000 வருடங்கள்லேருந்து 4 லட்சம் வருடங்கள்லேருந்து நிறைய விஷயம். இப்போ நெருப்பு எப்போ கண்டுபிடிச்சோம், சக்கரம் எப்போ கண்டுபிடிச்சோம், நெருப்பு வந்ததுக்கப்புறம் உலகம் மாறின மாற்றம் என்ன, சக்கரம் வந்ததுக்கப்புறம் உலகம் எப்படி புரண்டு போச்சு, இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் புரட்சிலாம் எப்படி வந்துச்சு, நம்ம இந்த அறிவியலுடைய ஆரம்பம்னு பார்த்திங்கன்னா அறுதிட்டு இன்றைக்கி தான்ப்பா அறிவியல் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 100-200 வருடங்களுக்குள்ளே தான். இப்போ நியூட்டன் காலத்தெல்லாம் அவர் சயின்டிஸ்ட்னு யாரும் சொல்லலை. ஏன்னா அப்போ அந்த வார்த்தையை பிரயோகத்தில் கிடையாது. அவங்களாம் ஒரு ஃபிலாசபராக தான் பார்க்கப்பட்டாங்க, ஒரு தத்துவவாதிகள். ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நியூட்டன் சொல்கிறார் ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விதின்ற வார்த்தையே கிடையாது, அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம நடந்து போகிறோம், நம்மளாம் மேலே பறப்போமா, நம்ம ஈர்ப்பு விதின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளாம் மிதப்போமா அப்படிங்கிற கேள்வியே யாருக்கும் எழலை. அதனால் இந்த அறிவியல் வந்த பிறகு தான் ஒரு புது விஷயத்தை டெஃபைன் பண்ணுது. இப்படி தான் ஒன்று இருக்குது, நாம் அதாவது தண்ணிக்குள்ளே மீன் இருக்கும், ஆனால் மீன் தண்ணிக்குள்ளே தான் இருக்குங்கிற கான்ஷியஸ் இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் ஆய்வாளர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை சுற்றி எல்லாமே அறிவியல் தான் இருக்குது. ஆனால் அந்த அறிவியலை நம்ம உணர்றோமா என்ன விஷயங்கிறது நமக்கு மெல்ல மெல்ல கடைசி 500 ஆண்டுகளில் தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அப்போ 500, 1000, 2000 வருடங்களுக்கெல்லாம் முன்பு அது அறிவியல்னே தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். எப்படி மழை பெய்யுது, எப்படி இடி இடிக்குது, இன்னமும் சில பழங்குடிகள், காட்டுவாசிகள் பார்த்திங்கன்னா சில இடங்களில் இடி, மழை, மின்னல் இன்னும் நேச்சரை கும்பிட்றாங்க, வணங்குறாங்க, அதுதான் தெய்வம் அப்படின்னு கருதுறாங்க. அதோட நீட்சியாக தான் இன்றைக்கி மதங்களாக இருக்கட்டும், நிறைய சடங்குகளாக இருக்கட்டும், இன்னமும் நம்ம இயற்கை வழிபாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஆரம்பங்களில் எந்த கேள்விக்கு பதில் தெரியுதோ அதை புரிஞ்சுக்கணும். எந்த கேள்விக்கு பதில் தெரியலையோ அதை நம்ம கடவுள் அப்படின்னு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இடி, மின்னல், மழையெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல் இல்லை, அதை பார்த்து பயப்படுறோம், அது எப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்னும்போது அதை நம்ம கடவுளாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் இடி எப்படி நடக்குது, எப்படி மின்னல் வருது அப்படிங்கிறத அறிவியல் ஒன்றா விளக்க முயற்சி பண்ணுது. அதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஆள் கிடையாது. யார் இருக்கா? மதவாதிகளும் மதம் சார்ந்தவர்களும் மத குருமார்களும் கிறிஸ்டியனில் போப்ஸ், இந்த மாதிரி மதம் சார்ந்தவர்கள் தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தத்துவார்த்த பதில்கள் கொடுப்பாங்களே தவிர அறிவியல் பதில் இருக்காது. ஏன்னா அப்போ அறிவியலுங்கிற வளர்ச்சி இல்லை. அப்போ அவர்கள் தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்போ மெல்ல மெல்ல இந்த அறிவியல் உள்ளே வந்த பிறகு தான் ஏன் இடி இடிக்குது, ஏன் மழை பெய்யுதுன்ற இயற்கை நிகழ்வுகள் ஒன்று ஒன்றுக்கும் விளக்கம் கொடுக்கும்பொழுது தான் அதுக்கான அறிவியல் காரணங்கள் தென்படுது. அப்போ எந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியலையோ அங்கே கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிப்பாங்க. எந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு வந்து இடி மின்னலாம் இப்போ மழையெல்லாம் வந்து எப்படின்னு தெரியாத போது அந்த இடத்துல கடவுள் தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னுமே மேலே மில்கிவே கேலக்சியை நம்ம வெறுங்கனால பார்க்குறோம். நிறையா நம்ம இருக்கிற மில்கிவே கேலக்சி பெருந்திரல அது வந்து பார்த்திங்கன்னா புராண கதைகளில் ஒரு புராண கதைகளில் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க. அது வந்து பால் வழிந்து ஓடுது, சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய ஆறு வந்து விழுது அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள். மதகுருமார்கள் அதை அப்படி தான் கன்வே பண்ணுறாங்க. அப்போ தான் எளிமையாக இருக்கும். அது ஏன்னா அந்த காலத்தில் டெலஸ்கோப் கிடையாது, எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியாதுன்னும் போது அது எப்படி கன்வீனியன்ஸாக சொல்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம அறிவியல் வளர வளர அதுக்கான காரணங்களை ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு வரும். எப்படி இந்த கிரகம் உண்டாச்சு தெரியல, அதுக்கு ஒரு புராண கதை. இந்த சூரியன் எப்படி உண்டாச்சு, இந்த சூரிய குடும்பத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை இருக்குது, 5 இருக்கா, 6 இருக்கா, 7 இருக்கா, 9 இருக்கா, அந்த காலத்தில் சொல்லப்பட்ட நவ கிரகங்கள் அப்படிங்கிறதும் இன்றைக்கி அறிவியல் சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறதும் ஒன்று கிடையாது, வேறு வேறு. நம்ம நவகிரகங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து சூரியனும் இருக்கும் சந்திரனும் இருக்கும். சூரியன் சந்திரன்லாம் கிரகம் கிடையாதுன்னு நமக்கு இப்போ தெரியும். ஆனால் அன்றைக்கி அதுவும் இருந்தது. ராகு கேது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிரகங்கள் கிடையாது. ஸோ இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் இன்றைக்கி 8. நாம் ஒரு 96 நான் சின்ன வயசில் படிக்கும்போது அப்போ 9 இருந்தது, இப்போ 8ன்னு சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு 13 கிரகங்கள்லாம் இருந்திருக்கு. 1600களில் 11 கிரகம் இருந்திருக்கு. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் மாறி இருக்குது, 11, 13, அப்புறம் 8, 9, இப்போ மறுபடியும் 8 அப்படின்னு மாறி இருக்குது. இது மாறிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அறிவியல் அப்படிங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு விமர்சனம் வைப்பாங்க, அறிவியலுங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் ஒழுங்காக சொல்லியிருக்கா, இன்றைக்கி ஒன்று சொல்வீங்க, நாளைக்கு அது இல்லைன்னு சொல்வீங்க, அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்வீங்க. அறிவியலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஒன்று மாறாததுன்னு சொல்கிறோம். ஆனால் அறிவியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம், அதோடைய மாற்றம் உண்மைக்கு மிக நெருக்கமாக ஒவ்வொரு படியிலும் சென்றுட்டு இருக்கும். அதுதான் அதோடைய மாற்றம். ப்ளூட்டோ அப்படிங்கிறது ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ப்ளூட்டோவை வகைப்படுத்தி பார்த்துட்டு ப்ளூட்டோ கிரகம் ரொம்ப சின்னதாக இருக்குது, கிரகங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சைஸில் இருக்கணும், குறிப்பிட்ட ஷேப்பில் இருக்கணும், குறிப்பிட்ட பாதையில் சுற்றி வரணும். அதில் எதுவுமே வரலை அப்படின்னா அது குறுங்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்க் பிளானட்டாக இருக்கணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதை அறுதிட்டு சொல்லி அந்த கிரகத்திலேருந்து நவுத்தி அதை டார்க் பிளானட்டுன்னு குறைச்சி வைக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 9 ப்ளூட்டோ கிரகம் இல்லைன்னா அது ஏதோ அழிஞ்சு போச்சு, வெடிச்சு போச்சு, அது காணா போச்சு, இல்லை இவங்க ஏதோ தப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற பேச்செலாம் இருக்குது. ஆனால் உண்மை என்ன, ப்ளூட்டோ அப்படிங்கிறத வகையை இன்னும் கொஞ்சம் அறுதிட்டு கரெக்டாக நம்ம வகைப்படுத்தியிருக்கோம். அது மாதிரி தான் அறிவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறது பிளாக் ஹோல் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆனால் இது வந்து ஐன்ஸ்டீன் காலத்திலே பிளாக் ஹோல் அப்படிங்கிறத வந்து தியரிட்டிக்கலாக அவர் எழுதிட்டார். ஆனால் அதுக்கான எந்த ஒரு சான்றும் அப்போ கிடையாது. அது வந்து ஒரு போய் பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது எப்படி கருந்துளைன்னு ஒன்று இருக்கும்னு கருதப்பட்டது. பிறகு அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், அதுக்கான தியரிட்டிக்கலாக கொண்டு வராங்க. பிறகு ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு தான் அதை கண்டுபிடிக்கலாமான்னு அதுக்கான தேடுதல்லாம் இருக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு தான் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. சுமார் 3-4 வருடங்களுக்கு முன்பு தான் பிளாக் ஹோலை முதல்ல ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ இதுக்கான ப்ராசஸ் 100 வருடங்களுக்கு முன்பே ஆரம்பிச்சிருக்கு. அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பரில் தியரிட்டிக்கலாக ஒரு ஹைப்போதிசிஸாக ஆரம்பித்து ஒரு கருதுகோளாக இருந்து பிறகு மெல்ல மெல்ல அது தேரியாக மாறி பிறகு அது நிரூபிக்கப்படுது. அப்போ அறிவியலுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அது அப்படி இருக்கும்பொழுது இந்த அறிவியல் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தது, அறிவியல் புத்தகங்கள் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம். அதில் உங்களுக்கு தெரிந்த புத்தகங்கள் தான், எதுவும் புதிய புத்தகங்கள், தெரியாத புத்தகங்கள்லாம் சொல்ல போகிறதில்ல. அதில் மிக முக்கியமான ஒன்று வந்து ஐசக் நியூட்டனுடைய பிரின்சிபா மேத்தமெட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். 1687, கிட்டத்தட்ட ஒரு 330 வருடங்களுக்கு முன்பு ஐசக் நியூட்டன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகம் தான் முதல்ல இயற்கை தத்துவத்தின் கணித கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாங்க. நிறைய பேர் கேட்டோடனே ஐசக் நியூட்டன் அப்படின்னு ஆப்பிள் தலையில் விழுந்த கதை, எப்படி ஒரு ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாகவே ஆப்பிள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தலையில் விழுந்த உடனே ஒரு நாளில் ஒரு ஈர்ப்பு விதி அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கல. அது வந்து ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு தாட் ப்ராசஸ். இப்போ எப்படி நம்ம கோவிட் லாக்டவுன் போட்டாங்களோ அந்த மாதிரி ஐரோப்பா காலங்களில் இந்த பிளேக் நோயால் எலிகளால் வந்து நிறைய பேர் கொத்தாக இறந்து போனாங்க. அப்போ அந்த பல்கலைக்கழகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக்டவுன் போடுறாங்க, வீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஐசக் நியூட்டனும் அங்கே வீட்டில் இருக்கும்பொழுது நிறையா அந்த ப்ரிசம் வச்சு ஒளியல் பற்றி நிறையா கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஈர்ப்பு விசை பற்றி நிறையா, அது கிட்டத்தட்ட ஒரு நாளில் கண்டுபிடிக்கப்பட்டதில் ஒரு 10-15 வருட உழைப்பது. அதை வந்து அப்போ தான் அவர் இந்த ஈர்ப்பு விதையை பற்றி சரியான பாதையில் போகிறார். அவர் எப்படி யோசிக்கிறார் அப்படின்னா, பூமிக்கு ஈர்ப்பு விசைன்னு அவர் எடுத்தோன்னே அது யோசிக்கவே இல்லை. பூமிக்கு விலக்கு விசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். பூமியை விட்டு எல்லாமே விலகி போகுது, நம்ம நிலா வந்து பூமியை விட்டு விலகி போகுது அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். அவர் எடுத்தோடனே பூமியில் இருக்குலாம் ஆரம்பிக்கல. ஏன் இந்த நிலா பூமியை விட்டு எப்பவுமே விலகி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறார். அப்புறம் மெல்ல மெல்ல ஒரு ஆப்பிள் கீழே விழுது, ஆனால் நிலா மேலேருந்து கீழே விழ மாட்டேங்குது.
ஆப்பிள் ஒரு 5 அடி மரத்துலேருந்து கீழே விழுது. சரி, ஒரு 50 அடி மேலே இருந்தால் அங்கேருந்து கீழே விழும். ஒரு 100 அடி மேலே அந்த ஆப்பிள் இருந்தால் விழும். இதே ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் மேலே தான் நிலா இருக்குது, ஆனால் அங்கே இருந்தால் அந்த ஆப்பிள் கீழே விழாது. ஏன் அப்படின்னு விளக்கு விசை, பூமி எப்படி ஒரு விஷயத்தை விளக்குது, நிலாவை ஏன் பூமி விளக்கிக்கிட்டே இருக்குன்னு ஆப்போசிட்டில் யோசிச்சு நியூட்டன். அதுக்கப்புறமா அது விளக்க மெல்ல மெல்ல ஈர்த்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும், ஈர்ப்பு விசை இப்போ ஒரு ஆப்பிள் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஈர்ப்பு தான் காரணம் அப்படிங்கிறதும் முதல்ல அவர் தான் அதை கோட் பண்ணுறார். ஸோ அப்படி ஐசக் நியூட்டனுடைய பிரின்சிபிகா மேத்தமெட்டிக்காவில் தான் இந்த மாதிரி 2 பொருட்கள் விண்வெளியில் கொண்டு போய் வச்சோன்னா 2 ஒட்டிக்கும். 2 பேனாவை கொண்டு போய் ஸ்பேஸில் வச்சிங்கன்னா அந்த 2 பேனா ஒன்று மெல்ல அப்படி ஈர்த்துக்கும். நம்ம பூமியில் இருக்கவே இந்த பூமியோட ஈர்ப்பு விசையில் நம்ம ஒட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் பூமியை தாண்டி விண்வெளிக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே எந்த எந்த ஒரு ஈர்ப்பு விசையும் நம்ம அஃபெக்ட் பண்ணாத இடத்துல 2 பொருட்கள் தானாக ஒட்டிக்கொள்ளும். அப்படி 2 பொருட்கள் எந்த அளவுக்கு விலகி இருக்கோ, அதோட ஈர்ப்பு விசை விலகி இருக்கும், எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ ஒட்டிக்கும். அந்த பொருளுடைய எடை, ஒரு பொருள் பலமாக வெயிட்டாக இருக்குது, இன்னொரு பொருள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட ஈர்ப்பு விசை ஒன்றுக்கு ஒன்று மாறும்னு இந்த கொள்கைகள்லாம் எழுதுறாரு. இதுதான் அந்த புத்தகம். ரொம்ப முக்கியமான புத்தகம். 330 வருடங்களுக்கு முன்பு ஈர்ப்பு விசை பற்றி, அதாவது அதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விசை பேசலையானா பேசியிருக்காங்க. பூமியில் எப்படி வந்து ஈர்ப்பு இருக்குது, எப்படி எல்லா பொருளும் கீழே விழுதுன்றதை நம்ம ஆரியபட்டா காலத்திலேருந்து அதுக்கு முன்னாடி வந்து சாக்ரட்டிஸ்லேருந்து எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனால் அது எப்படி வேலை செய்யணும் முதல்ல அதுக்கு ஃபார்முலாவோட விளக்கியவர் தான் ஐசக் நியூட்டன். எல்லாரும் சொல்கிறது அதுதான். ஐசக் நியூட்டனுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டாங்களே. ஐசக் நியூட்டன் என்ன புதுசாக சொன்னார்னா, அவர் அதை ஃபார்முலாவோட விளக்குனார். இன்றைக்கும் நம்ம பூமியை தாண்டி ராக்கெட் போகிறதுக்கான ஃபார்முலா வந்து ஐசக் நியூட்டனோட ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் இந்த ஈர்ப்பு விசை ஐன்ஸ்டீன் வந்து நிறையா மாற்றுறாரு. அதில் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அதை மாற்றுறாரு. ஸ்பேஸ் டைம்லாம் கொண்டாந்துட்டு நம்ம ஈர்ப்பு விசை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக நியூட்டன் சொன்னது வந்து தவறு கிடையாது, அதை இன்னும் கரெக்ட் பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கும் நம்ம ராக்கெட் விடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்டனோட ஃபார்முலா தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து கலீலியோ தான் முதல்ல வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை டெலஸ்கோப் வச்சு பார்த்தார். அப்போலாம் டெலஸ்கோப் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, வணிகத்துக்கு கப்பல், இந்த மாதிரி கப்பல், இந்த மாதிரி கடல் சார்ந்த வணிகங்கள் வரும்போது எந்த கப்பல் முதல்ல வருது, எந்த சரக்கு முதல்ல வருது, யார் அப்படின்ற வியாபார போட்டியாக அந்த டெலஸ்கோப்பை நீட்டாக வச்சு இந்த பாகுபலியில் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி டெலஸ்கோப்பை வச்சு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது யாரோடைய கப்பல் முதல் வருது, எந்த சரக்கு முதல்லன்ற பார்க்கறதுக்கு வணிகர்கள் பயன்படுத்தினது தான் டெலஸ்கோப். அதை கலீலியோ தான் முதல்ல வானத்தை நோக்கி பார்த்தவர். நிலவை பார்த்து நிலவில் வந்து மேடு பள்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சவர் அவர் தான். அதுக்கு அவர் சொல்லும்போது யாரும் நம்பலை. நிலவு எவ்வளோ ஷைனிங்காக வெள்ளையாக இருக்குது, அதை போய் மேடு பள்ளங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ்வளோ மேடு பள்ளங்கள் நிலவில் இருக்குது. வெள்ளி கிரகத்துக்கு ஃபேஸ் எப்படி நம்ம மூணுக்கு நம்ம நிலவு வந்து தேய்பிறை, வளர்பிறை, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி ஃபேஸஸ் இருக்கோ, அதே மாதிரி வெள்ளி கிரகமும் அந்த மாதிரி ஃபேஸஸில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நாம் நீள்வட்ட பாதையில் சுற்றி வரோம். நாம தான் சூரியனை சுற்றி வரோம், பூமி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினவர் கலீலியோ. ஸோ அப்படி டெலஸ்கோப்பை பயன்படுத்தின கலீலியோ இருக்கார் இல்லையா, அவர் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. கலீலியன் டெலஸ்கோப், நியூட்டோனியன் டெலஸ்கோப்னு 2 வகை டெலஸ்கோப் இருக்குது. கலீலியோ பயன்படுத்துகிற டெலஸ்கோப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டை சுற்றியும் ஒரு 7 வண்ணங்கள் தெரியும். அது ஒளிச்சிதறல் காரணமாக எந்த ஒரு பொருளை, நிலாவை பார்த்தீங்கன்னா நிலாவை சுற்றி ஒரு 7 வண்ணம் கொஞ்சம் பிளர்ராக தெரியும். இதை சரி பண்ணது யாருன்னா நியூட்டன் தான். ஒளியல் பற்றி அவர் வெறும் ஈர்ப்பு விசை மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 300 வகையான விஷயங்கள் அறிவியலில் வேலை பார்த்துருக்கிறார். அதில் முக்கியமானது ஒளியல். ஒரு பிரிசம்னு சொல்லப்படுகிற முப்பட்டகத்தில் ஒளி போனதுக்கு பிறகு 7ஆக விலகி வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒளியல் சார்ந்து பார்த்தார். அதில் அவர் கண்டுபிடிச்சது என்னென்னா, டெலஸ்கோப்பை நேராக பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரி உளவியல்கள் தெரியும். ஒரு மிரர், ஒரு கண்ணாடியை வச்சு அது வழியாக நம்ம எதிரொலித்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தோம். ரிஃப்ளாக்டர் டெலஸ்கோப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்படி பார்த்தோம்னா நம்மளால் துல்லியமாக பார்க்க முடியும்னு கண்டுபிடிச்சது தான் நம்ம இன்றைக்கும் பயன்படுத்திட்டு இருக்க டெலஸ்கோப். ஸோ கலீலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாக்கி நியூட்டோனியன் டெலஸ்கோப்பாக மாற்றினவர் வந்து அவர் தான். ஸோ இதை பற்றியெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. இது வந்து முழுசாக இந்த புத்தகத்தோடைய தமிழாக்கம் எங்கேயும் கிடைக்கல, ஆனால் இதை பற்றி நிறைய ஆங்கில புத்தகங்கள்லாம் இருக்குது. ஸோ பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தோடைய இது இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நியூட்டன் அறிவியலாளர்களில் கடைசி 300-400 வருடங்களில் நிறைய கண்டுபிடிப்புகளுக்கான முதலின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட வந்து ஒரு வால் நட்சத்திரம், ஒரு இணை நட்சத்திரம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தை பற்றி போய் கேட்டால் அதை பற்றி குறிப்பு காட்டுவார். அது எப்போ போச்சு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போச்சு, அடுத்து எப்போ திரும்ப வரும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே கால்குலேஷனாக போடக்கூடிய ஆள் அவர். ஸோ அவருடைய மிக முக்கியமான புத்தகம் அது. அடுத்தது சார்லஸ் டார்வின் அவர்களுடைய உயிரினங்களின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 1859 அவர் வெளியிட்ட ஒரு புத்தகம். ரொம்ப சலசலப்பை ஏற்படுத்திய, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அவரோட உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு ஆனது அந்த புத்தகம். ஏன்னா அதுவரை ஒரு உயிர் எப்படி உண்டாகுது, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ், ஒரு உயிர் எப்படி முதல்ல உண்டாகிருக்குங்கிறத யாருமே பேசாத போது, எல்லா மதங்களும் வந்து கடவுள் தான் உயிர்களை படைத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அறிவியல் சார்ந்து எப்படி உயிர் உண்டாகிருக்கும் அப்படின்னு சார்லஸ் டார்வின் சொல்லும் பொழுது அதை உலகமே எதிர்த்தது. முக்கியமாக அவர் சார்ந்த மதமும் எதிர்த்தது.
அவர் இதுக்கே மதவாதி தான். அவர் வந்து கடவுள் நம்பிக்கையற்றவரெல்லாம் கிடையாது, அவரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான். அவரோட 22வது வயசில் ஒரு கப்பல் ஏறி பயணம் போகிறாரு. அமெரிக்கா, ஐரோப்பான்னு கிட்டத்தட்ட 5 வருட பயணம் அவரோட நண்பரோட போக வாய்ப்பு கிடைக்குது. அப்போ பயணத்தின் போதில் அந்த மலை சார்ந்து அந்த கடல் சார்ந்து இருக்கிற பகுதிகளெலாம் பார்க்குறாரு. குருவிங்களுக்கெல்லாம் மூக்கோடைய அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஷேப்பெல்லாம் வரைகிறாரு. ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துக்கும் உள்ள ஒற்றுமைகள்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு உயிரினம் எப்படி இன்னொரு உயிரினமாக பரிணமிச்சது அப்படிங்கிறத விளக்குறாரு. அதுக்கு முன்னாடி சார்லஸ் டார்வினுக்கு முன்னாடி இந்த மாதிரி உயிர்கள் எப்படி உண்டானதுன்றதை பற்றி பேச ஆள் இல்லையானா பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சி பேசப்பட்டிருக்கு. ஆனால் இவர் தான் அதை தக்க ஆதாரத்தோடு இப்படி தான் ஒரு உயிர் இன்னொரு உயிராக மாறி இருக்கும், ஒரு ஸ்பீஷியஸ் இன்னொரு ஸ்பீஷியஸாக மாறி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆதாரத்தோடு விளக்குனது வந்து சார்லஸ் டார்வின் தான். கிட்டத்தட்ட 10-15 வருட உழைப்பு அவரது வந்து ஒரு புத்தகமாக போடுறாரு. ஆனால் அதை வெளியிட முடியாமல், அதை வெளில சொன்னால் எப்படி நினைப்பாங்க, இது வரைக்கும் கடவுள் தான் படைச்சிருக்காரு எல்லா உயிரினங்களும் சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இல்லை. ஒரு கடல் சார்ந்து கடலில் தான் சார் சொன்ன மாதிரி கடலில் தான் முதல்ல ஒரு உயிர் உண்டானது. ஒரு இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தில் கூட ஒரு லைனில் மனுஷபுத்திரன் சொல்லிட்டு போயிடுவார் அந்த ஒரு டைலாக்ல, கடலில் அமிலக்குட்டையில் விழுந்த இடியில் பிறந்த உயிர்னு ஒரு லைன், அவ்வளோதான். அமிலக்குட்டையில்னா வேற ஒன்றும் இல்லை, அமினோ ஆசிட்ஸ் தான். கடலில் தான் முதல்ல அமினோ ஆசிட்ஸ் உண்டாச்சு. இது வந்து மைக்கேல்சன் மார்லின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குது நிறையா. அவங்க வந்து உலகில் எப்படி முதல்ல உயிர் எப்படி உண்டாகிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறன்னுட்டு பூமி முதல்ல அந்த இருந்த காலகட்டத்தில் என்ன மீத்தேன் இருந்தது, அப்போ எவ்வளோ ஆக்சிஜன் இருந்ததுங்கிறதெல்லாம் ஒரு லேபில் கிரியேட் பண்ணிட்டாங்க. லேபில் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ உயிர் எப்படி உண்டாகுதுன்னு பார்க்கலான்னு வைக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆகிறாங்க, அந்த பூமியில் உயிரே உண்டாகலை. கிட்டத்தட்ட பூமி மாதிரி ஒரு லேப் செட்டப் அதில் உருவாகலை. கடல் மாதிரி வச்சாச்சு, அங்கே அந்த டைமில் இருந்த காற்று அதோடைய பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஏன் உயிர் உண்டாகலை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் இடி மின்னல் மழை இதெல்லாம் நம்ம ரீக்ரியேட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பார்க், எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் மூலமாக இடி மின்னல் மழையெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க வச்சுருந்த அந்த கடல் தண்ணியில் வந்து ஸ்பார்க் பட்ட உடனே கிட்டத்தட்ட 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பிங்க் கலரில் மாறுது. அதில் வந்து அமினோ ஆசிட் உண்டாகுது. நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய உடல் புரதம், இந்த புரோட்டீன் சொல்லக்கூடியதுக்கான முக்கிய மூலக்கூறு வந்து அமினோ ஆசிட்ஸ். ஸோ புரதங்கள் உண்டாகுது அப்படின்னா மாலிகுல்ஸ் உண்டாக ஆரம்பிக்குது, உயிர்கள் உருவாக ஆரம்பிக்குது அப்படின்றத வெற்றிகரமாக கண்டுபிடிச்சார். அப்போ எந்த ஒரு கடவுளோ எந்த ஒரு சக்தியோ இல்லாமல் இயற்கையாகவே உயிர்கள் உண்டாகும், எந்த ஒன்றிலும் இல்லாமல் இயற்கையாக உயிர் உண்டாகுங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் டார்வின் காலத்தில் இல்லை, டார்வினுக்கு பிறகு இதெல்லாம் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் அவர் அப்போவே கணிச்சு அதை எழுதியிருக்காரு. அதுக்கான மிக முக்கியமான புத்தகம் தான் அது. ஸோ இதில் வந்து அவர் சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சார்லஸ் டார்வின் சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருது சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவார் அப்படின்ட்டு. ஆனால் சார்லஸ் டார்வின் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. சார்லஸ் டார்வின் சொல்ல வந்தது ஒரு உயிர் எப்படி இன்னொரு உயிராக பரிணமிக்கிறது, நேச்சுரல் செலெக்ஷன், செக்ஸுவல் செலெக்ஷன், எப்படி உயிர்கள் வந்து ஒவ்வொன்றா இன்னொரு உயிராக பரிமிக்கிறதுக்கான தகவமைப்பை எப்படி தக்க வச்சுக்குதுன்றதான் சொன்னாரே தவிர சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிறதெல்லாம் பின்னால் வந்து விஞ்ஞானிகள் ஆட் பண்ணது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கு இருக்கு இல்லையா, அது வந்து தப்பி பழிச்சிடும்னு கிடையாது. இருக்கிறதுல ரொம்ப டாமினண்ட்டான ஒரு காட்டில் ஒரு விலங்கு இருக்குன்னா அது தப்பி பழிச்சிடமானா அது கிடையாது. எந்த ஒரு விலங்கு காலநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு தப்பி பறிக்குதோ அதுதான் வந்து எக்காலத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டைனோசர்ஸ் அழிஞ்சுது நமக்கு தெரியும். ஒரு 6.5 கோடி வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய விண்கல் விழுந்து டைனோசர்ஸ் அழிஞ்சுது. நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு விண்கல் வந்து விழுந்தது உடனே எல்லா டைனோசர்ஸ் செத்து போச்சுன்னா கிடையாது. அப்போ வந்து இந்த கண்டங்கள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி 7 கண்டம் மாதிரிலாம் இல்லை, எல்லாம் அந்த ஒரே ஓட்டில் இருந்தது. அப்போ ஒரு பெரிய விண்கல் விழுந்த உடனே ஒரு கடலில் விழுது, மெக்சிகோ பக்கத்தில், இப்போ இருக்க மெக்சிகோ பக்கத்தில் பெரிய சுனாமி மாதிரி உண்டாகுது. அந்த பள்ளம் ஏற்படுத்துறதுல கெமிக்கல் இம்பேக்ட் ஏற்படுத்தி ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி வருது, சுனாமி ஏற்படுது. இந்த சுனாமியால் பக்கத்தில் இருக்க காடுகள்லாம் அழிக்கப்படுது, காட்டு தீ உண்டாகுது, காடுகள் முழுக்க புகையால் சூழப்படுது. அப்போ காடு ஃபுல்லாக இருண்டானதால் ஆக்சிஜன் உள்ளே வர முடியாமல் காடுகள் மெல்ல மெல்ல அழிய ஆரம்பிக்குது. காடுகள் சார்ந்த உயிரினங்கள் இயற்கையில் வந்து இப்போ புல் பூண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய விலங்குகள், கால்நடைகள்லாம் அழிய ஆரம்பிக்குது. அதுங்க அழிகிறதால அதை சாப்பிடக்கூடிய வைல்டு அனிமல்ஸ், காட்டு விலங்குகள் அழிய ஆரம்பிக்குது. பிறகு தண்ணீரில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் ஏற்பட்ட மாற்றத்தால், தண்ணீரில் ஏற்பட்ட வேதிவினையால் ஆசிடாக மாறினதால் அது கடல் சார்ந்த உயிரினங்கள் அழியுது. பெரிய பெரிய டைனோசர்ஸ்க்கெலாம் லங்ஸ் பெருசு, அதோடைய நுரையீரல் பெருசு. அப்போ அது அந்த கெட்ட காற்றை மூச்சு, கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி விஷ காற்றுகளை மூச்சு வாங்கி அதுங்க இறக்குது. எவ்வளோ டைனோசர்ஸ் இருந்திருக்கக்கூடும்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான டைனோசர்ஸ் இருந்திருக்கு. இந்த அழிகிற ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் எடுத்திருக்கு. பூமி ஒட்டுமொத்தமாக அழிகிறதுக்கான 1000 வருடங்கள் எடுத்திருக்கு அந்த எரிகள் விழுந்த பிறகு. ஒரு நாளில் அழியல. அப்படி எல்லா பெரிய பெரிய விலங்குகளும் அழியும் போது உயிர் பழிச்சது எது தெரியுமா? அதுதான் சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். கரப்பாம்பூச்சி, சின்ன எலி, சின்ன சின்ன பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான நுண்ணுயிர்கள் தான் அப்போ சர்வைவ் ஆச்சு. அப்போ உலகிலேயே டாமினண்ட்டாக இருக்கிறதே இன்றைக்கி நம்ம சொல்கிறலாம் மனிதர்கள் தான் அந்த உலகை ஆள்றாங்கன்னு கிடையாது. வைரஸ் பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் அதுங்க தான் டாமினண்ட். நம்ம உடம்புலையே நம்ம செல்லே வந்து வைரஸ் பாக்டீரியாவோடு சேர்ந்து தான் சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். நம்ம உடம்புல
நம்ம வந்து 50 கிலோ இருக்கிறோன்னா நம்ம 50 கிலோவில் கிட்டத்தட்ட 30 கிலோ வரைக்கும் பாதிக்கு மேலே வந்து நுண்ணுயிர்கள் சொல்கிறாங்க. நுண்ணுயிர்கள் சேர்ந்து தான் நம்ம உடலை உண்டாக்குது. அப்போ அதுதான் டாமினன்ட், அதுதான் நமக்கு ஒரு மீடியம் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம மேலே வாழ்ந்துட்டுருக்கு. நாம் தான் டாமினேட் பண்ணுறோம்னு நினைக்கிறோம், ஆனால் அதுங்க தான் டாமினண்ட்டாக இருக்குது. அப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் யார், மனிதனா பேக்டீரியாவா வைரஸான்னு கேட்டால் நுண்ணுயிர்கள் தான். எந்த ஒரு பெரிய பேரழிவு நடந்தாலும் தப்பிச்சு பிழைக்கிற கரப்பாம்பூச்சி தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், டைனோசர் கிடையாது. அப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிறத பற்றி கிளியரான விரிவாக்கம் வந்து சார்லஸ் டார்வின் தான் எழுதுறார். காட்டில் ஒரு பனி பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு முயல், அந்த முயலை ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வகை முயல் இருக்குது, ஆனால் வெள்ளை முயல்கள் மட்டும்தான் அதிகமாக உயிர் வாழுது. அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதுக்கு என்ன காரணம், மேலே கழுகுகள் வரும்பொழுது ப்ரௌனாக இருக்கிற முயலோ கருப்பாக இருக்கிற முயலோ பிடிபடுது. வெள்ளையாக இருக்கக்கூடிய முயல் தான் பனியில் தெரியாமல் தப்பிக்குது. இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்படி நாம் நினைக்கிற மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறது தான் டார்வின் சொல்கிறார். இதில் முக்கியமான விஷயம் டார்வின் சொல்கிறது, மண்ணின் வளத்துக்கும் பயிர் பாதுகாப்புக்கும் நுண்ணுயிர்கள், இந்த புழு பூச்சிகள்லாம் விவசாயத்துக்கு முக்கியங்கிறதும் ரொம்ப அழுத்தி சொன்னது அவர் தான். இது நிறைய இடத்துல நிறைய பேருக்கு தெரியாது. டார்வின் அதை பற்றியும் சொல்கிறார். நுண்ணுயிர்கள் எப்படி மண்ணை வளப்படுத்துது, மண்ணிலிருந்து எப்படி பயிர்கள் வளமாகுதுங்கிறதும் அது உட்பட நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம முட்டை பார்க்குறோம், முட்டையோட ஷேப் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி வட்டமாக இல்லை, உருண்டையாக இல்லை, ஒரு மாதிரி நீள் முட்டையாக இருக்கு இல்லையா, அந்த அந்த ஷேப்புக்கு என்ன காரணமும் விஞ்ஞானிகள் பல வகையாக ஆராயிறாங்க. ஏன் அந்த மாதிரியான ஷேப் சர்வைவல் ஆகுதுன்னு பார்க்கும்போது அதுவும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன், இன்ஸ்டாவில் ரீல்ஸோ ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஒரு பூனை என்ன பண்ணுது, முட்டை அப்படி தள்ளி விடுது கிச்சன் சிங்கில். அது அப்படி போய் அந்த முட்டை அப்படி வட்டம் அடித்து அது காலிலே வந்து நிற்குது, கீழே ஜஸ்ட் மிஸ் விழலை. திரும்ப இந்த பக்கம் தள்ளுது, அந்த முட்டை அப்படி போய் திரும்ப காலில் வந்து இங்கே நிற்குது. இதை தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. பறவைகள் பல வகையான முட்டைகளை போட்டிருக்கோம், ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கிற முட்டைகள் தான் மலை அடுக்குகளில் பாறைகளில் மலை மேலே முட்டை போடும்போது தாய் பறவைகிட்டேருந்து கால் பட்டு அந்த முட்டை தட்டி விடும்போது ரவுண்டாக உருண்டையாக இருந்தால் கீழே போய் விழுந்துடும். ஆனால் இந்த ஷேப்பில் இருக்கிற முட்டைகள் திரும்ப வட்டம் அடித்து அது கால்ட்டே வந்து நிற்கிறதால தான் இந்த மாதிரி முட்டைகள் பிழைச்சது அப்படிங்கிறாங்க. நம்ம பரிணாம வளர்ச்சியில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒட்டகச்சிவிங்கி இருக்குது, ஒட்டகச்சிவிங்கி கழுத்து நீண்டு இருக்குது. நாம் சின்ன வயசில் நினச்சிப்போம் அது வந்து மரத்தில் இருக்கக்கூடிய இலைத்தழைகளை சாப்பிட மெல்ல 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 பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கழுத்து நீண்டு போச்சுன்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. பரிணாம வளர்ச்சிங்கிறது எப்படின்னா, ஒரே காலகட்டத்தில் கழுத்து நீட்டாக இருக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கியும் இருக்கும், கழுத்து சின்னதாக இருக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கியும் இருக்கும், மீடியமாக இருக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கி எல்லாமே ஒரே காலத்தில் இருக்கும். ஆனால் எது பிழைக்கும்னா, தரையில் இருக்கக்கூடிய புல் பூண்டுலாம் அழிஞ்சு போன பிறகு ஒன்லி மரத்தில் மட்டும்தான் பெரிய இலைகள் இருக்கும்போது அதை சாப்பிட்ற ஒட்டகச்சிவிங்கி மட்டும் தான் பிழைச்சி தக்க வச்சுது, மற்றெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுபோல் தான் பறவைகளில் நிறைய வகை முட்டை போட்டதாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி நீள்வட்ட முட்டை போட்ட உயிரினங்கள் தான் தப்பிச்சு பிழைச்சது அப்படிங்கிறது தான் இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து இந்த நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு, இயற்கையில் இந்த மாதிரி ஃபிட்டஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது தான் அவர் சொல்கிறது. ஸோ இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது சார்லஸ் டார்வினுடைய அந்த உயிரினங்களின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான புத்தகம். உயிரினங்கள் எப்படி தோன்றியது, எப்படி பரிணமிச்சதுன்னு உலகையே மாற்றின, அதுவரை இருந்த சிந்தனையே மாற்றிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமானது, விஞ்ஞானினாலே நமக்கு நியூட்டன், ஐன்ஸ்டீன், இவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சமகாலத்தில் வாழ்ந்து இறந்த ஒருத்தர், என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிற ஒரு நிறைய இந்த மாதிரி சயின்டிஸ்ட் சர்வேலாம் எடுக்கும்பொழுது ஐன்ஸ்டீனுக்கு பிறகு சமகாலத்தில் நிறைய மக்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆன ஒரு விஞ்ஞானி அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் எழுதின மிக முக்கியமான ஒரு புத்தகம் பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம், பிக் பேங் டு பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருவெடிப்பிலிருந்து பிளாக் ஹோல் கடைசி வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம், காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் அப்படின்னு தமிழில் கூட அந்த புத்தகம் இருக்குது. மிக முக்கியமான ஒரு புத்தகம். பிரபஞ்சத்தை பற்றி நம்ம எந்த அளவு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப சுருங்கிடும், நம்ம சிறுமியாக ஆகிடும். இவ்வளோ பெரிய பிரபஞ்சமா, இன்ன வரைக்குமே விஞ்ஞானிகள் யூனிவர்ஸும் சொல்ல மாட்டாங்க, அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்வாங்க. அதாவது நமக்கு அப்சர்வ் பண்ணது இவ்வளோ தான் யூனிவர்ஸ், இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியாது. நாம் பார்த்ததே வெறும் 5%ங்கிறாங்க, 5% தான் நமக்கு பிரபஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே இருக்கலாம், ஃபைனட்டாக இன்ஃபைனட்டாக முடியலையா அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் எவ்வளவோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எழுதுகிறார். ஸ்பேஸ் டைம் அப்படின்னு ஐன்ஸ்டீன் ஒரு கான்செப்ட் சொல்கிறார் இல்லையா, காலவெளி அப்படிங்கிற தாட்டை கடைசி 500 இல்லை 1000 இல்லை 2000 ஆண்டுகளில் இப்படி ஒரு தாட், ஸ்பேஸ் டைமுங்கிற ஒரு கான்செப்டை ஒரு நாள் எப்படி சிந்திக்க முடியும்
அப்படி ஒரு கான்செப்ட் வந்து ஐன்ஸ்டீன் உண்டு பண்ணுறார். ஐன்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் ஏதோ அறிவியல் கருவிகள்லாம் வச்சுக்கிட்டு டெலஸ்கோப் வச்சுக்கிட்டு வானத்தில் பார்த்துட்டுலாம் அவர் வந்து விஞ்ஞான ஆய்வுலாம் பண்ணலை. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவார். அவர் வந்து இந்த பேட்டன்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தார். கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா 10 நிமிஷம்னா ஒரு பேப்பர் கொடுங்க, பேனா கொடுங்கன்னு சொல்லி உட்காந்து அவர் மனு கணிதம் போட ஆரம்பிச்சிருவார், மேத்தமெட்டிக்கல் தியரிஸ் எழுத ஆரம்பிச்சிருவார். அப்படி தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை எழுதினார். ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியாக இருக்கட்டும், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளாக் ஹோல் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் பேப்பர் ஒர்க் தான். அவர் எதையுமே வானத்தெல்லாம் அவர் பார்த்ததே கிடையாது. எல்லாமே தாட் எக்ஸ்பெரிமெண்ட். மைண்டில் இப்படி நடந்தால் என்ன ஆகும்? ஒரு கட்டடத்தில் மேலே உட்காந்துருப்பார். அந்த ஜன்னல் ஓரம் ஒருத்தர் வந்து கண்ணாடி தொடச்சிட்டு இருக்கார் ஒரு 3வது 4வது மாடி கட்டடத்தில். இவர் யோசிக்கிறார் ஐன்ஸ்டீன், இப்போ அவர் கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் தாட் எக்ஸ்பெரிமெண்ட். அப்படி கீழே விழுந்தால் என்ன ஆகும்னு நினச்சது தான் அவர் வந்து இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி கொள்கையெல்லாம் கண்டுபிடிச்சார். அவன் கீழே விழறானா அப்படின்னா ஆக்சிலரேஷன் அவனுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும்? ஒருத்தன் கீழே விழறான் அப்படின்னா அவன் கீழே விழுவான், அவன் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த துடைக்கிற துணியும் சேர்ந்து கீழே விழும், 2 பேரும் சமமாக மிதப்பாங்க. விண்வெளியில் கிட்டத்தட்ட நம்ம போய் விட்டா நாமளும் நம்ம பக்கத்துலேயே ஒரு பொருள் அந்த இடத்துல அப்படியே இருக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறார். இப்படி தான் அவர் கிடைக்கிற நேரம் எல்லாம் தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் செலவு பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறார் அவர். அப்படி அந்த ஸ்பேஸ் டைமை பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த புத்தகத்தில் எழுதுகிறார். டைம் ட்ராவல்னா என்னன்றதை ரொம்ப எளிமையாக சொல்கிறார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி தான். ஆனால் எதனால் அவர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எதனால் அவர் பேசப்படுறாங்கன்னா, அறிவியலாளர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற கம்யூனிகேட்டர்ஸ் இருக்காங்களா, அதை எவ்வளோ சிம்பிளாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு முனைப்பாக இருக்கிறதுல ஸ்டீஃபன் ஹாக்கிங் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய எழுத்து நடை அந்த புத்தகம்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யாரும் ஒரு ஆளெலாம் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, எளிமையாக நீங்களே புரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன உதாரணத்தோடு சொல்லுவார். எதுவுமே இல்லாத வந்து எப்படிங்க பிக் பேங்கில் ஒரு பிரபஞ்சம் பிறக்கும், எதுவுமே இல்லாத ஒரு பிக் பேங் எப்படி தானா எப்படி நடக்கும்னு கேட்கும்போது சொல்கிறாரு. ஜீரோலேருந்து எப்படி ஜீரோலேருந்து ஒரு நத்திங்லேருந்து எப்படிங்க உண்டாகுன்னு கேட்கும்போது நத்திங் இஸ் நாட் அ நத்திங் அப்படிங்கிறார். இட்ஸ் நாட் அ ஜீரோ, ஆர் இஃப் இட் இஸ் அ ஜீரோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் அ ஜீரோ. +1 -1 இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஜீரோ. ஒரு இடத்துல பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் நீங்கள் மண் எடுத்து ஒரு இடத்துல ஒரு பெரிய மணல் மேடு மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மேடு எப்படி உருவாக்குதோ ஒரு பள்ளமும் உருவாக்குது. ஒரு பள்ளம் மேடு 2 சேர்ந்து தான் உருவாகுது. நெகட்டிவ் எனர்ஜி இங்கே இருக்கிற பிக் பேங் எப்போ உண்டாகின அந்த ஆற்றல் எல்லாமே ஒரு காலத்தில் நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தது, பாசிட்டிவ் எனர்ஜியாக இப்போ மாறி இருக்குது. அவ்வளோதானே தவிர அது ஜீரோ நத்திங்னு கிடையாதுன்னு நிறைய இயல்பான விஷயங்களை சொல்லுவார் அந்த புத்தகத்தில். காலம் இது யாராவது நம்ம இந்த ஆங்கிளில் யோசிப்போமானே தெரியாது. காலம் ஏன் எப்பவும் முன்னோக்கியே இருக்குது? எக்ஸ் ஒய் இசட்னு 3 ஆக்சிஸ் நமக்கு தெரியும். நம்ம முன்னாடி போவோம், பின்னாடி வருவோம், சைடில் போவோம், லெஃப்ட்டில் போவோம், வருவோம், மேலே போவோம், கீழே வருவோம். இந்த 3 ஆங்கிளும் நம்மளால் எல்லா பக்கமும் போக முடியும். ஆனால் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4th டைமென்ஷன் அதுதான். காலம் மட்டும் ஏன் எப்பயுமே ஃபார்வர்டில் இருக்குது? நம்மளால் ஏன் பின்னோக்கி போக முடியாது காலத்தை? இப்படி யாராலும் யோசிக்க முடியுமா எந்த காலத்துலையாவது? அவர் சொல்கிறாரு த ஏரோ ஆஃப் டைம். ஏன் ஏரோ ஆஃப் டைம் எப்பயுமே ஃபார்வர்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறார், இது நம்மளுடைய மல்டிபிள் யூனிவர்ஸில், இந்த யூனிவர்ஸில் இந்த டைமென்ஷனில் நம்ம லாக் ஆகிட்டதால் எப்படி இன்னொரு டைமென்ஷன்ஸில் மேபி அவங்க எல்லா பக்கத்தும் இதை ஆக்சஸ் பண்ணலாம். இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் பார்த்தீங்கன்னா கூப்பர் வந்து ஒரு பிளாக் ஹோல் கூட விழுவார். அங்கே 5th டைமென்ஷனில் அந்த பொண்ணு சின்ன வயசில் இருக்கிறதுக்கு போகும், மிடில் ஏஜில், கடைசியில் வயசானதுன்னு அந்த எல்லா காலத்தையும் ஆக்சஸ் பண்ணுவார் பாருங்க. அப்படி காலம் வேறு டைமென்ஷன்ஸில் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய நிலைமை கூட இருக்கலாம்ங்கிற அளவுக்குலாம் யோசிக்கிறார். ஸோ இந்த மாதிரி அவருடைய இந்த காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான புத்தகம். அதில் சாப்டராக ஒரு 7-8 சாப்டர் தான், ரொம்ப சிம்பிளான தமிழில் இருக்கும். மொழிபெயர்ப்பு புத்தகம் தமிழில் இருக்குது, அவசியம் அதை பாருங்கள். வரலாற்றை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் அது வந்து அவர் 1988 எழுதினார். அறிவியலில் பிரபஞ்சத்தை பற்றி நிறைய புரிதல்கள் நிறைய பேருக்கு வந்தது வந்து இந்த புத்தகம் வந்த பிறகு தான். கடைசியான புத்தகம் சேப்பியன்ஸ், மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறு. யுவால் நோவா ஹராரி அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புத்தகம். 2011 எழுதுகிறாரு. இஸ்ரேலில் ஹிப்ரு மொழியில் முதல்ல வெளிவருது. வெளிவந்த உடனே பயங்கர சர்ச்சைக்கு உள்ளான ஒரு புத்தகம். 2014 கிட்டத்தட்ட 50 மொழிகளில் வருது. அந்த 1 வருடங்கள்லேயே 1 கோடி புத்தகங்கள் விற்கிற ரொம்ப பரபரப்பான ஒரு புத்தகமாக மாறுது. பில்கேட்ஸ் வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு புத்தகங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாரு. உலகம் முழுக்க வாங்கி படிக்கப்படுறாங்க அறிவியல் ஆர்வலர்கள் எல்லாருமே. சேப்பியன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். சேப்பியன்ஸுங்கிறது என்னென்னா மனிதன ஹோமோ சேப்பியன்ஸ்னு சொல்லுவாங்க மனிதர்களை. ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனிதர் எப்படி வந்து குரங்குலேருந்து மனிதன் வரான்லாம் சொல்கிறாங்கல்ல, குரங்குலேருந்தெல்லாம் மனிதன் வரலை. அதாவது என்னோடய சித்தப்பா பையன் தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க, தம்பியில் அவன்கிட்ட இருந்து நான் வந்தான்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமோ அந்த மாதிரி குரங்குலேருந்து மனிதன் வந்தாங்கிறது அபத்தம். எப்படி சித்தப்பா பையனுக்கும் நமக்கும் ஒரு காமனாக வந்து எப்படி சித்தப்பா இருக்கார், அப்பா இருக்கார், அவருக்கு தாத்தா காமனாக இருக்காரோ, குரங்குக்கும் நமக்கும் சிப்பான்சிக்கும் கொரில்லாவுக்கும் காமனான ஒரு ஆன்செஸ்டர் ஒரு மூதாதையர் இருந்தார். அந்த மூதாதையிலிருந்து வந்த கிளைகள், அது ஒரு கிளை, குரங்கு ஒரு கிளை, சிப்பான்சி ஒரு கிளை, கொரில்லா ஒரு கிளை, மனிதன் ஒரு கிளை, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தெளிவாக சொல்கிறது இவருடைய இந்த சேப்பியன்ஸ் புத்தகம் தான். இதில் வந்து முக்கியமான 3 விஷயம் சொல்கிறாங்க. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன்.
70,000 வருடங்களுக்கு முன்பு உண்டான மனிதனுடைய அறிவு எவ்வளோ பெரிய புரட்சியை உண்டாக்குனது. அது என்ன 70,000 வருடம் முன்பு? சுமார் 12,000 வருடங்களுக்கு முன்பு உண்டான இந்த விவசாய புரட்சி எப்படி மனிதனை மாற்றியது, சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு உண்டான அறிவியல் புரட்சி மனிதனை எப்படி மாற்றியதுன்னு இந்த 3 விஷயத்தை தான் அவர் பேசியிருக்காரு இந்த புத்தகத்தில் முக்கியமாக. அதாவது நம்ம நினைக்கிறோம் நெருப்பு தான் முதல்ல மனித குலத்தை மாற்றி அவர் கண்டுபிடிப்பார். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நெருப்புக்கும் சக்கரத்திற்கும் இடைப்பட்ட காலவழி லட்சக்கணக்கான வருடங்கள். நெருப்பு கிட்டத்தட்ட 4 லட்சம் வருடங்களுக்கு முன்பு நம்ம ஹோமோசேப்பியன்ஸ்க்கு முன்காலத்திலிருந்தே நெருப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் நெருப்பை பக்குவமாக கையால் எப்போ கற்றுக்கிட்டான் மனிதன்? காட்டுத்தீ எரியும். ஒரு விலங்கை போய் வேட்டையாடணும்னா இப்போ இருக்க மாதிரிலாம் கிடையாது. ஒரு மானை துரத்தணும்னா காலையில் ஆரம்பித்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் துரத்த மாட்டாங்க. ஒரு ஆள் துரத்தி முடிச்சோன்னு அடுத்த ஆள் கிட்டத்தட்ட 4-5 பேர் சேர்ந்து துரத்தி தான் ஒரு மானை அவங்களால பிடிக்க முடியும். அது களைச்சி போய் அப்புறமா அதை கொண்டு சாப்பிடுவாங்க. அப்படி கிடைக்கிற ஒரு கஷ்டமான உணவு திடீர்னு காட்டுத்தீ வருது. காட்டுத்தீயில் போய் இந்த மாதிரி உணவு போய் மாட்டிக்குது, மான் மாட்டிக்குது, எரிஞ்சுதுன்னா இப்போ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. அப்போலாம் சாப்பாடு ரொம்ப கஷ்டம். திரும்ப அவங்க 4 நாள் ஓடணும், வாரத்தில் 1 நாள் தான் நல்ல மான் கிடைக்கும். அப்போ அதை விட மாட்டாங்க. அப்படி காட்டுத்தீயில் எரிஞ்சு போன ஒரு உணவை சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியுது, இவ்வளோ நாளாக பச்சையாக சாப்பிட்டுட்டு இருந்தோமே, எப்படி பல்லால் கடிக்க முடியல, நமக்கு சாப்பிட்றது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் சாப்பிட மட்டுமே செலவு பண்ணியிருக்கிறாங்க, அதை மெல்றதுக்கு மட்டுமே. சமைச்ச பிறகு அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதோட நேரம் கிட்டத்தட்ட 4 மடங்கு குறையுது. 1 மணி நேரத்தில் சாப்பிட்றாங்க, 2 மணி நேரத்தில் சாப்பிட்றாங்க. மீதி என்ன பண்ணுறதே தெரியல. அவங்க டைம் இருக்குது. அப்போ தான் கலை பிறக்குது, எலும்புகளில் துளையிடுறாங்க, அப்போ தான் புல்லாங்கல் உண்டாகுது, அப்போ தான் ட்ரம்ஸ் உண்டாகுது. கலையோட ஆரம்பமே நெருப்பு கண்டுபிடித்ததாக தான்றாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், மனிதனுடைய மூளை ஓடு சைஸ் இருக்கு இல்லையா, இன்றைக்கி தலையோட சைஸு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹோமோசேப்பியன்ஸ்க்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், நியாண்டர்தலாக இருக்கட்டும், மூளையோட சைஸ் சின்னதாகிட்டே இருக்குது. இந்த மண்டை ஓடு சின்னதாகிட்டே இருக்குது. அப்போ என்றைக்கு அவன் நெருப்பு கண்டுபிடிச்சி சமைச்சு சாப்பிட்றாங்களோ, இந்த தாடை பகுதி தாடையோட பகுதி பெருசாக இருந்திருக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம கடித்து சாப்பிடணும் வலிமையானு. ஆனால் எப்போ சுட்ட சாப்பாடு, எப்போ நெருப்பு வந்ததுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றோமோ அந்த தாடையோட அளவு குறைய ஆரம்பிச்சிருது. நீடு இல்லை, அவ்வளோ கனிமாக நம்ம கடித்து சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. அப்போ தாடை சிறுசாகுது, மண்டை ஓட்டில் இடம் பெருசாகுது. இந்த தாடை சுருங்குவதால் மண்டை ஓட்டுக்கு நிறைய இடம் கிடைக்குது. அப்போ மூளை பெருசாக வளர ஆரம்பிக்குது. அப்போ தான் நிறைய விஷயங்களை நம்ம தாட் ப்ராசஸ் பண்ணுறோம், நிறையா விஷயங்களை கற்றுக்குறோம், வேட்டையாடுறதுல நிறைய டெக்னிக்ஸை கற்றுக்குறோம், கலை உண்டாகுது, பேச்சுன்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் உருவாக்குது. மனிதன் இவ்வளவு நாகரிக வளர்ச்சி வந்ததுக்கு இந்த நெருப்பு அப்படிங்கிறதும் சமைத்து சாப்பிடுதல் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்றாக அமையுது. இது இவருடைய புத்தகத்தில் ரொம்ப அழகாக, அது ரொம்ப நல்ல சாப்டர், அது கண்டிப்பாக அதை படிக்கணும். 12,000 வருடங்களுக்கு முன்பு உண்டான வேளாண் புரட்சி. இந்த 70,000 முன்னாடின்னு சொல்கிறது என்னென்னா, இந்த சமைச்சு சாப்பிட்ட பிறகு இந்த மூளை ஓட்டில் ஏற்படுற மாற்றம், இதெல்லாம் ஒன்று சொல்கிறாரு. 12,000 வருஷத்துக்கு முன்பு உண்டான இந்த வேளாண் புரட்சி, வேளாண் விவசாயம் அப்படிங்கிறது நிறைய நம்ம இயற்கை விவசாயம்னு சொல்கிறோன்னா ஒரு முரண் என்னென்னா, விவசாயம்ங்கிறது செயற்கை தான். காடுகளாக இருக்கிறத நம்ம அழித்து தான் விவசாயம் அப்படிங்கிறது இயற்கையாக உண்டாக்கி ஒரு சுழற்சியை உண்டாக்கணும். ஸோ இந்த விவசாயம்ங்கிறது இப்போ எப்படி நம்ம ஏதாவது செயற்கையாக கொண்டாந்தால் ஒரு எதிர்ப்பு பிரச்சனை வருதோ, 12,000 வருடங்களுக்கு முன்பு இந்த விவசாயம் வரும்போதும் இயற்கை சுழற்சியில் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தி தான் விவசாயம் உண்டாகிருக்கு. அப்பயும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த வேளாண் புரட்சி வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான தானியங்கள், என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் வேட்டையாடி நம்ம சாப்பிட்டதுக்கும் விவசாயம் பண்ணி சாப்பிட்டதுக்கும் நம்ம மனிதனுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அது இயற்கைக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்றதெல்லாம் அழகாக இதில் பேசுகிறார் இந்த புத்தகத்தில். கடைசி 500 ஆண்டுகளில் வந்த இந்த 500 ஆண்டுகளில் கண்டுபிடிப்புகள், நம்ம வானத்தை பார்க்குறோம், பிரபஞ்சத்துக்கு நம்ம பூமி, அதாவது ஹீலியோசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க, ஜியோசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. சூரியன் மையத்தில் இருக்குன்னு இப்போ தான் சொல்கிறோம். ஆனால் பூமி தான் மையத்தில் இருக்குன்னு முன்னாடி நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாற்றம் இதுலேருந்து கண்டுபிடிப்பு. நம்ம டெலஸ்கோப்பை பார்க்குறோம், நியூட்டன் வராரு, ஈர்ப்பு, அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் வராரு, அப்புறம் ஹாக்கின்ஸ் வராரு. இந்த 500 வருடங்களில் பார்த்திங்கன்னா ஏற்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்பு அப்படின்னு இது எல்லாமே இந்த அறிவியல் புரட்சிகள் மனிதர்களையும் சக உயிரினங்களும் எப்படி பாதிக்குது, எந்த அளவுக்கு அவனை பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கு, எந்த விஷயங்களும் நெகட்டிவாக கொண்டு போயிருக்கு. இப்போ சார் சொன்னார் இல்லையா, காலநிலை மாற்றம்ங்கிறது எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொண்டாந்துருக்கு. ஆனால் அதுக்காக நம்ம ரிவர்ஸில் வாழ முடியுமானா ரிவர்ஸில் போகவே முடியாது. ஆனால் சில விஷயங்கள் எது போக முடியுமோ அதை போகணும். அவர் சொல்கிற மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது இன்றைக்கி மனுஷன் நினச்சா, தொழில்நுட்பம் நினச்சா நம்ம அதெல்லாம் மாற்றிக்கணும். அறிவியல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சங்க காலங்களில் நிறைய நோய்கள் வந்திருக்கு, கொள்ளை நோய்கள் வந்திருக்கு, கூன் பாண்டியன்னு படிக்கிறோம், நிறைய அந்த மாதிரி மன்னர்கள் எல்லாருக்கும் நோய் வந்திருக்கு, கொத்தாக இறந்துருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி போலியோ அப்படிங்கிறத நம்ம ஒழிச்சிருக்கோம், நிறைய நோய்களை கட்டுப்படுத்தியிருக்கோம், கொத்தாக மக்கள் இருக்கிறத ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம், தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில், ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா இப்போ இருக்கிற மக்கள் தொகை 800 கோடியா உலகம் முழுக்க, அது அப்படியே ரிவர்ஸில் போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். சுமார் 100 கோடியிலேருந்து அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா 1 கோடி, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை 1 கோடி அளவு தான் இருந்திருக்கும். இப்போ எப்படி 800 கோடியாக மாறுச்சு.
இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ வளர்ச்சி எப்போ வந்துச்சோ கடைசி 100 ஆண்டுகள் அந்த கிராஃப் அப்படியே மேலே போகுது. மக்கள் தொகை கடகடன்னு பல மடங்கு மேலே போகுது. மக்கள் அவங்களுடைய ஆயுதும் சரி மருத்துவ வளர்ச்சியிலும் தான் அவங்களுடைய ஆயுளும் சரி மக்கள் தொகை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு இந்த வளர்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க. எப்பப்பெல்லாம் வந்து இயற்கையும் மனிதன் வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அறிவியல் துணை கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம சார்ட் அவுட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த அறிவியல் வளர்ச்சிகள் அதிகமாக இந்த பிரச்சனைகளிலிருந்தும் சால்வ் பண்ணுவது அறிவியல் தான். இதுவரை இந்த உலகம் 5 பேரழிவுகளை செஞ்சிருக்கு. ஒரு பேரழிவு வரும்போது அவ்வளோதான், எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போச்சு. திரும்ப மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரினங்கள் வந்திருக்கு. அடுத்து ஐஸ் ஏஜ்னு சொல்ல மாதிரி சார ஆரம்பித்த மாதிரி உலகம் முழுக்க ஐஸாக மாறி போச்சு. பேரழிவு வந்து நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. திரும்ப மறுபடியும் உயிரினங்கள் உண்டாக்கி இந்த மாதிரி 5 முறை பேரழிவுகள் நடந்தது. இப்போ நம்ம இருக்கிறோம். இதுக்கப்புறம் பேரழிவு நடக்கலாம். திரும்ப இந்த பூமி பூக்கும், மறுபடியும் திரும்ப இந்த உயிரினங்கள் மேலே வரும். பேரழிவுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த உலகம். அப்போ அறிவியல் முதற்கொண்டு அறிவியலால் நம்ம எப்படி இதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அறிவியல் நமக்கு கொடுத்தது அதிகம், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை திரும்ப அறிவியல் மட்டும்தான் அதை சரி செய்யும். அறிவியல் சார்ந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். ஏன் எதற்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக்காக எல்லாத்தையும் கேட்குற கேள்வி, நம்ம பூமியோட வயது என்ன? நான் பேசிக்காக கேட்பேன். நம்ம பூமி உண்டாகி எத்தனை வருடங்கள் கேட்டால் 100ன்னுவாங்க, 500ன்னுவாங்க, 1000ன்னுவாங்க, 10,000ன்னுவாங்க. யாருக்குமே இங்கே பூமியோட வயது என்ன அப்படிங்கிறது ஒரு தோராயமாக அது வந்து ஒரு பேசிக் தானே. நம்ம வீட்டில் பசங்களோட வயசு என்ன ஸ்கூலில் படிக்கிறாங்கிறவங்க நம்ம வாழ்கிற அந்த பூமியோட வயசு என்னப்பா அப்படின்றது ஒரு அடிப்படை அறிவு இல்லை. ஏன் வானம் நீளமாக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணும்ல. கால் சேகன் ஒரு கம்யூனிகேட்டர், அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். பிறந்த உடனே குழந்தைகள் வந்து ஏன் நிலா வட்டமாக இருக்குது, ஏன் புல் பச்சையாக இருக்குது, ஏன் மரம் இப்படி ஹைட்டாக இருக்குங்கிற கேள்விகளோடு தான் குழந்தைகள் பிறக்குது. ஆனால் வளர இந்த ஸ்கூல் சிஸ்டம்குள்ளே போனோன்னே 12th முடிச்சு வெளில வரும்போது இந்த கேள்விகள்லாம் மழுங்கடிக்கப்படுது. அந்த கேள்விகளே குழந்தைகிட்டம் வரலை அப்படின்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறார். அப்போ நமக்குள்ளேயே இயற்கையாகவே நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா அறிவியல், வேறு ஒன்றுமே கிடையாது. பூமி உண்டாகி 450 கோடி வருடங்கள் ஆகுது. சூரியன் உண்டாகி 500லேருந்து 600 கோடி வருடங்கள் ஆகுது. பிக் பேங் நடந்து 1380 கோடி வருடங்கள் ஆகுதுங்கிறதும் இந்த வானத்தில் வந்து ஏன் நீல கலரில் இருக்குன்னா ஒளிச்சிதறல் காரணமாக தான். நம்ம அந்த வானத்தை 100 கிலோமீட்டர் தாண்டி மேலே போயிட்டால் எல்லாமே பிளாக் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிப்படையாக நம்ம இதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி தான். இது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் இயல்பாகவே அறிவியல் சார்ந்த தாக்கங்களும் கேள்விகளும் உங்களுக்குள்ளே இயல்பாக எழுப்பணும் அப்படிங்கிறதும் நான் கேட்டுக்கிறேன். அதோடைய ஒரு தாக்கமாக தான் என்னோடய சேனலில் நான் அறிவியலை பேசிகிட்டு இருக்கேன். நிறைய குழந்தைகள்கிட்ட